டபுள் என்ட்ரி அப்படின்றது சர்வ சாதாரணமானது. 7,89,00,000 பேர்ல 7 லட்சம் பேர் டபுள் என்ட்ரின்றது சாதாரண. காரணம் என்னன்னா, இது ஃப்ராடுலன்ஸ் கிடையாது. நான் அங்க இருந்தேன், வேறொரு இடத்துக்கு வந்துட்ட உடனே நான் மறுபடியும் பதிவு பண்றேன். நான் பதிவு பண்ணும்போது இது அழிக்காதது தேர்தல் ஆணையத்தை தவிர அந்த கன்சல்ட் இண்டிவிஜுவலுடைய தவிர. கரெக்ட் தான். மூணாவது 22 லட்சம் பேர் இறந்துட்டாங்க. 22 லட்சம் பேர் இறந்ததை எப்படி நீங்க அது கண்டுகொள்ளாமல், இப்ப இந்த 22 லட்சம் பேர் 2024 மக்களவை தேர்தலில் வாக்களிச்சாங்களா இல்லையா? வாக்காளர் பட்டியல் அவங்க இருந்தாங்க. எனவே அவங்களுக்கு பதிலா வேற ஒருத்தர் போட்டிருக்க கூடும். தேர்தல் ஆணையம் நீங்க என்ன பண்ணீங்க? அப்போ அதற்கு பின்னான காலத்துல மேபி ஒரு 50,000 பேர் செத்து இருக்கலாம். சோ 21 லட்சம் பேருடைய அந்த செத்து போனதா சொல்லக்கூடியவங்களை யாரு வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கி இருக்கணும்? இதை நீங்க தானே செய்யணும். இன்னொரு கேள்வி எனக்கு வருது, வெளிநாட்டவர்கள் உள்ள வந்தாங்கன்னா அவங்க எப்படி வாக்காளர்களா மாறினாங்கிறது அவங்க தானே பண்ணிருக்கணும். ஆமா, அவங்க பண்ணிருக்கணும். ஏன்னா வெளிநாட்டவர்களுக்கு வந்துட்டு நீங்க ஆதார் கார்டு கொடுக்க கூடாது. வெளிநாட்டுக்காரன் ஆதார் கார்டு கூட வாங்கலாம், ஆனா அவனுக்கு எலக்ட்ரானிக் போட்டோ ஐடென்டிட்டி கார்டு கிடைக்க கூடாது. வெளிநாட்டுக்காரன் வந்துட்டு மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் வர முடியாது. ஏன்னா அது ஊர்ல இருக்கக்கூடிய பஞ்சாயத்து கொடுக்குறது. வெளிநாட்டுக்காரனுக்கு வந்துட்டு ரேஷன் கார்டு இருக்கக்கூடாது. அகதி அப்படின்ற பேர்ல அவனுக்கு இருக்கலாம். அப்படி இருக்க எப்படி வாக்காளர் பட்டியலுக்கு வந்தான்? 2004க்கு பிறகு வாக்காளர் பட்டியலில் சேர்க்கறதுக்கு முன் வர்றவங்க தங்களுடைய பிறப்பு சான்றிதழ் கொடுக்கணும், தனது தாய் தந்தையருடைய பிறப்பு சான்றிதழ் கொடுக்கணும், போர்வீகத்தினுடைய நேட்டிவிட்டி அதை கொடுக்கணும் அப்படின்னு இருக்கேன். நான் கேட்கறது என்னன்னா, பீகார்ல 2004 படி பிறப்பு பதிவு செய்த பாப்புலேஷனுடைய எண்ணிக்கையே 16.94% தான். அப்ப 83% பேருக்கு வந்துட்டு பிறப்பு பதிவாகல. எப்படி அவன் சான்றிதழ் கொண்டு வருவான்?